வணக்கம். படித்ததில் பிடித்தது ஒரு சிறிய காதல் கதை. பத்மாவை நான் மறுபடியும் பார்ப்பேன் என்று நினைக்கவில்லை. பார்த்ததுமே பக்கென்று ஆகிவிட்டது. என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. தோற்றத்தில் நிறைய மாற்றம் இருந்தது. மாடனாக இருந்தாள். வழவழவென உடலை தழுவியிருந்த சேலை ஜாக்கெட் ஆச்சரியமாயிருந்தது. கருணாக ஜடையை கத்தரித்து தோளில் புரளவிட்டிருந்தாள். இந்த ரிஜிஸ்டரில் உங்கள் டீட்டெயில்ஸ் எழுதுங்க. அடர்த்தியாக நிறமேற்றிய இதழ்களை அசைத்தாள். அவள் நகர்த்திய ரிஜிஸ்டரில் விவரங்களை நான் நிரப்ப என் மனம் முழுவதும் பத்மாவே நிரம்பினாள். பத்மாவிற்கு என்னை அடையாளம் தெரியவில்லையா? தெரிந்த மாதிரியே காட்டிக்கொள்ளாமல் கடமையே கண்ணாயிருக்கிறாள். ஒருவேளை நான் என் மனைவியோடு வந்திருப்பதால் கண்டு கொள்ளாத மாதிரி இருக்கிறாளா? யோசித்தபடியே விவரங்களை பதிவு செய்தேன். ரூம் நம்பர் 103. அத்துடன் தன் வேலை முடிந்ததைப் போல் தன் மொபைலில் எதையோ தேடத் தொடங்கினாள். லிஃப்ட் வழியாக 6வது தளத்தை அடைந்த சாவி எண்ணுக்குரிய உடைமைகளை வைத்த பிறகு நான் அறையை விட்டு வெளியே வந்தேன். பால்கனியில் நின்றபடி பறந்து விரிந்த ஊட்டியின் பசுமையை ரசிக்க முயன்றேன். பத்மா இந்த ஹோட்டலில் வேலை பார்க்கிறாளா? நினைத்ததுமே நெஞ்சு வலித்தது. எப்படியெல்லாம் அவளை வைத்திருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். கடைசியில் இன்று மாதச்சம்பளம் வாங்கும் உத்தியோகத்தில் குற்ற உணர்வு கொத்தி தின்றது. நான் மட்டும் அவளை திருமணம் செய்து கொண்டிருந்தால் இன்றைக்கு சாந்தா இருக்கும் இடத்தில் அவள். சிலீரென்று காற்று வீசியது. பத்மாவுடன் இணைந்து படித்த அந்த 3 ஆண்டுகளும் மிக இனிமையானவை. தோழியாக பழகி அவள் மேல் காதல் துளிர்த்தது. அவளுக்கும் அதே நிலைதான். ஆனால் யார் முதலில் சொல்வது என இருவருக்குள்ளும் போராட்டம். 3ஆம் ஆண்டு படிப்பு முடிந்ததும் விடுமுறைக்கு அவரவர் ஊருக்கு சென்றுவிட்ட நிலையில் சரியாக 10 நாட்கள் கழித்து பத்மா அலைபேசியில் அழைத்தார். உடனே நாம் சந்திக்கலாம் என்றாள். விவரம் நேரில் சொல்கிறேன் என்றாள். இருவரும் ஒரு காஃபி கடையில் சந்தித்தோம். காஃபியை ரசித்து ருசித்து பருகியவாறே அவள் வெகு இயல்பாக கேட்டாள், சங்கு, நம்ம எங்கேயாவது ஓடி போயிடலாமா? சுரீர் என நாக்கில் சுட்டுவிட்டது காஃபி. தூக்கி வாரி போட்டதில் கையிலிருந்த காஃபி கோப்பை தழும்பி சட்டையில் சிந்தியது. கிளுகிளுப்புடன் காத்திருக்க அவளோ அசால்ட்டாக இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுகிறாள். நீயும் நானும் ஓடிட்டா ஊர் அசிங்கமா பேசும், நம்மை காதலர்கள்னு சொல்லும். அப்ப நம்ம காதலர்கள் இல்லையா? அவள் அடுத்து கேட்ட கேள்வியில் அப்படியே சிக்குண்டேன். நான் உன்னை காதலிப்பதா எப்பாவது சொல்லியிருக்கேனா? அப்ப நீ என்னை காதலிக்கலையா? இந்த கேள்விக்கு ஏனோ என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. அவள் தன் காதலை வெளிப்படுத்தியதும் ஏன் நானும் உன்னை காதலிக்கிறேன் என்று என்னால் சொல்ல முடியவில்லை. என்ன எதுவும் பேசாம இருக்க? அது காதல்னு சொல்ல முடியாது. பட் உன் மேலே ஒரு விருப்பம் இருக்கு. சும்மா பொய் சொல்லாதே. நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்னை காதலிக்கிறாய். இதுதான் உண்மை. சரி, அப்படியே வச்சுப்போம். இப்போ அதுக்கென்ன? நம்ம ஓடி போயிடலாம். ஏன்? எங்கள் வீட்டில் கல்யாண பேச்சை எடுக்கிறாங்க. ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன விளையாடுறியா? நான் மேலே படிக்கணும், வேலைக்கு போகணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும். அதெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள நான் கிழவி ஆயிடுவேன். நாம் கல்யாணம் பண்ணிப்போம், எங்காவது வேலைக்கு போவோம். வெறும் டிகிரியை வச்சுக்கிட்டு வேலைக்கு போனால் வெறும் 5000மோ 10,000மோ தான் கிடைக்கும். உன்னை ராணி மாதிரி வச்சுக்கலைன்னாலும் நல்லபடியாக பார்த்துக்க வேண்டாமா? ஏன் பார்க்க முடியாது? ஆரம்பத்தில் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். அப்புறம் நம்ம முன்னேறிடலாம். பத்மா, எல்லாம் பேசுகிறதுக்கு நல்லா தான் இருக்கும். அப்போது நம்ம காதல்? இதெல்லாம் ஒரு காதலே இல்லை. நாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு நட்பை மீறி ஒரு ஈர்ப்பு இருக்குது. அதை காதல்னு கற்பனை பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நாமே கெடுத்துக்க வேண்டாம். அன்றைக்கு சொன்னது அடுத்து வந்த நாட்களில் என்னை குத்தி கூறு போட்டு கொண்டிருந்தது. நான் ஒரு கோழை, காதலை ஒத்துக்க தைரியம் இல்லாதவன். இதோ பத்மா ஒரு சாதாரண வரவேற்பாளியாக வேலை செய்கிறாள். அந்த உண்மையான காதலை இழந்து விட்டேனே. வேதனை நெஞ்சை அடைத்தது. எப்படியாவது பத்மாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆனால் காலையில் வரவேற்பறையில் அவளை காணவில்லை. ஏன் அவள் வேலைக்கு வரவில்லை? ஒருவேளை என்னை பார்த்ததும் நான் இங்கு தங்கியிருக்கும் நாட்களில் என்னை சந்திப்பதை தவிர்ப்பதற்காக லீவு போட்டுவிட்டாளா? தொடர்ந்து வந்த நாட்களிலும் அவள் வரவேற்பறையில் இல்லை.
வேதனை நெஞ்சை பிழிந்தது. அவளை பார்த்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று உள்ளம் தவித்தது. கடைசியாக நான் கிளம்பும் நாள் வந்தது. அன்றைக்காவது என் கண்ணில் படுவாளா என என் மனம் அலைந்தது. வரவேற்பறைக்கு வந்து பில்லை முழுவதுமாக செட்டில் பண்ணும்போது அங்கு இருந்த பெண்ணிடம் மெதுவாக பேச்சு கொடுத்தேன். 2 நாளைக்கு முன்னாடி இங்கே பத்மான்னு ஒரு லேடி இருந்தாங்களே, அவங்க வேலைக்கு வரலையா? இதை கேட்டு அவள் சிரித்தாள். ஏன் சிரிக்கிறீங்க? அவங்க வரவேற்பாளினி கிடையாது. இந்த 5 ஸ்டார் ஹோட்டலோட ஓனரே அவங்க தான். தூக்கி வாரி போட அதிர்ந்தேன். 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு சொந்தக்காரியா? எனக்கு ஒரு வாரமாக உடம்பு சரியில்லை. இங்கே எல்லாருக்கும் வேலை ரொம்ப டைட்டாக இருக்கும். மற்றவங்க வேலையை பார்க்க முடியாது. அதனால தான் இங்கே மேடம் இருந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? ஃபோன் போட்டு தரேன், பேசுங்க. இல்லை, வேண்டாம் சொல்லிவிட்டு ஹோட்டலை விட்டு வெளியே வந்தான். காரில் சாந்தா காத்திருந்தாள். டிரைவர் சீட்டில் அமர்ந்திருந்தாள். நானே காரை ஓட்டுறேன் என்றாள். என்ன ஒரு மாதிரியாக இருக்கீங்க? கேட்ட மனைவியிடமிருந்து உணர்வுகளை மறைக்க அலைபேசியை எடுத்தபோது ஒரு புது எண்ணிலிருந்து மெசேஜ் வந்திருந்தது. சங்கு, நான் பத்மா. ஹோட்டல் ரிஜிஸ்டரில் நீ எழுதின இந்த செல்ஃபோன் நம்பரை நோட் பண்ணித்தான் இந்த மெசேஜை அனுப்புகிறேன். உன்னை பார்த்ததும் பேச வேண்டும் என்றுதான் ஆசையாக இருந்தது. ஆனால் உன் மனைவி ஏதாவது நினைத்து கொள்வாளோ என்று நான் அமைதியாகி விட்டேன். நீ 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து தங்கும் நிலையில் இருக்கிறாள் என்றால் நிச்சயம் நீ பணக்காரனாகத்தான் இருப்பாய் என்று நினைக்கிறேன். உன் மீது எனக்கு நிறைய கோபம் இருந்தது. மனது முழுவதும் காதலை வைத்துக்கொண்டு அதை மறைத்து விட்டாய் என்று. ஆனால் காலப்போக்கில் புரிந்தது நீ செய்ததுதான் சரி என்று. நீ மட்டும் அன்றைக்கு என் காதலை ஏற்றுக்கொண்டு இழுத்து கொண்டு ஓடியிருந்தால் நிச்சயம் நம் காதல் அழிந்து போயிருக்கும். வறுமை நமக்குள் வெறுப்பை ஏற்படுத்தியிருக்கும். இயலாமை நம் இதயத்தை கிழித்திருக்கும். அந்த காதலை பருவ வயது கோளாறோ என சந்தேகிக்க வைத்திருக்கும். தப்பு செய்துவிட்டோமே என்ற குற்ற உணர்விற்கு ஆளாக்கியிருக்கும். வயிற்று பசியை பற்றி யோசித்து கொண்டிருப்போமே தவிர வாழ்க்கை லட்சியங்களை காற்றில் பறக்க விட்டிருப்போம். இணைந்திருந்தால் நம் காதல் மார்ச்சுவரி பிணமாக கூறு போடப்பட்டிருக்கும். பிரிந்ததால் நம் காதல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே அழகுடன் இணைந்தால்தான் காதல் வெற்றியடைவதாக கூறுவார்கள். என்னை பொறுத்தவரை இணைந்த எந்த காதலும் வாழப்போவதில்லை. நிறைய காரணங்களுக்காக காதலர்கள் அதை சாகடித்து விடுவர். இணையாத காதலே என்னை பொறுத்தவரை வாழ்கிறது. நான் கோடீஸ்வரியாக வாழ்கிறேன். அதனால் என் காதலும் சேதப்படாமல் செழிப்பாக வாழ்கிறது. என் மனதில் இருந்த பெரும் பாரம் குறைந்தது. திறந்திருந்த ஜன்னல் வழியாக ஜில்லென்று காற்று வீசியது. கதை பிடித்திருந்தால் பகிருங்கள், விருப்பம் தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.